தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 230 எம்எல்ஏக்கள். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 230 எம்எல்ஏக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 3 மாதத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசு கவிழும் என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பட்டனர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். 3 மாதத்துக்குள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி கவிழும் என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். மு.க. ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இணைந்து திருமாவளவனை முதலமைச்சராகவும் சௌமியா அன்புமணி அவர்களை துணை முதலமைச்சராகவும் ஆக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார். 3 மாதத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசு கவிழ்ந்தால் விஜய்க்கு அனுதாபம் இன்னும் அதிகமாகும். தற்போதுள்ள சூழ்நிலையில் மீண்டும் தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற்றால் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சூழ்நிலையில் தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடந்தால் 230 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என்று சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஜோசப் விஜய் அரசை கவிழ்க்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.